வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தில் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, மார்ச் மாதத்தில் நம்ம என்னென்ன ஒரு நல்லது செய்ய போகிறோம், என்ன நல்லது வரும், நம்ம தொழிலில் எப்படி இருப்போம், நம்ம நினைச்ச காரியத்தில் சாதிக்க முடியுமா, நம்ம வாழ்வாதாரத்தில் வாழ முடியுமா, வளர முடியுமா, நம்ம போன மாதம் விட இந்த மாதம் 10 வருஷம் சேர்த்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பலவடியான யோசனை நீங்கள் இருப்பீங்க, பலவடியான கனவுகளோடு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே சுக்கிர பகவான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறாரு. உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறாரு. சுக்கிர பகவான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன்கள் தரப்போகிறாரா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு. என்னங்கய்யா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவானும் 10ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் வந்து பார்த்தோம்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா குரு பார்த்தால் கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க, குரு கொடுத்தால் எவர் தற்பான்னு சொல்லி பழமொழி உண்டு. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க வேண்டிய இடத்துல உனக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வளர போகிறீங்க, தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீரப்போகுது. நீங்கள் யாராவது கேள்விச்சுன்னா முன்னாடி வாழ்ந்து வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட டயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்ச் மாதம் 10 ரூபா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில் வளர போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதன் பகவானும் உச்சம் பெற்றதுனாலையும், சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், சுக்கிரன் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த மாதம் அனைத்து விஷயங்களும் சாதிக்க போகிறீங்க. என்னென்ன விஷயம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புது தொழில் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். புது தொழில் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இந்த வருஷம் 10 ரூபா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில் கொடி கட்டி வாழ போகிறீங்க. நல்ல கோபுரமான ஆட்டம் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. எனக்கு ரிஷபராசி இருக்கிறவங்களுக்கு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைக்க போகுது இந்த வருஷத்தில். மார்ச் மாதத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. 2025லேயுமே உங்களுக்கு 10 ரூபா வருமானம் வரப்போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாரு. எனக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாதம் 29 சனி பகவானும் சனி பயிற்சி ஆக போகிறாருங்க. சனி பயிற்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு இருக்கிறாரு. நஷ்டத்தில் கொடுக்க வேண்டிய யோகத்தில் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷமே உங்களுக்கான ஒரு வருஷமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த வருஷம் சாதனையாக இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரனும் வக்ர நிலையில் இருக்கிறதுனால, புதனும் உச்சம் பெற்றதுனால, புத்திர செல்வங்கள் இந்த மாதம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே புத்திர செல்வங்கள் உருவாகுது. மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே
புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்க போகிறார். அதுவே ஒரு சாதனை. எங்கேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ வருஷம் நீங்கள் தவம் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 பிறந்திருக்குது. பொது வருஷத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் உங்களுக்கு பெருக வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் அந்த குழந்தைய கண்டிப்பாக கண்ணில் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு புத்திர செல்வங்கள், புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் கொடுக்க போக வேண்டிய மாதமாக இருக்குது. அது மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுக்கு புத்திர செல்வங்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுக்க போகிறாரு 16ஆம் தேதிக்கு மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி குரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாருங்க. செல்வாக்கு கொடுப்பார், பேரும் புகழும் வளர வைங்க, பேரும் புகழும் வளர வைங்க. சுக்கிரனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் அடைகிறதுனாலையும் குருவும் பரிவர்த்தனை இருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலேயே ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேரும் புகழும் செல்வாக்கு கண்டிப்பாக வளரப்போகுது. அரசியல் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுது, தொழில் ரீதியிலையும் ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுது. ஊர்லேயும், சொந்த ஊர்லேயும் உங்களோட பேரும் புகழும் உயரப்போகுது. உங்களை யார் கேவலமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. பேரும் புகழோட, அந்தஸ்தோட, பண வரவோட இந்த வருஷமாகப்பட்டது இருக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் மேசராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த வருஷமே உங்களுக்கான வருஷமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமணஸ்தானம், கல்யாணம் யோகம்ன்றது தடைப்பட்டவங்களுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் பலன்கள் கொடுக்க போகிறது. ஏன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும், குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், வக்கர நிலையில் இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவானும் வக்கரம் பற்ற இருக்கிறதுனாலையும், பரிமாற்றமாக இருக்கிறதுனால திருமணஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு. திருமணஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு. அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். உங்களுக்கு மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நடக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேரு புகழோட திருமண யோகம் நடக்க போகுது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால யார் மூலியமாக உங்களுக்கு திருமணஸ்தானம் கண்டிப்பாக கைகூடி வரும். இப்போ நாம் நான் வீட்டு தேடி போங்க, எங்கே போகல, வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை தேடி வர அளவுக்கு யோகம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக அமையும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சொந்த பதத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக கொடுப்பாரு செவ்வாய் பகவான். உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களோட வார்த்தைகள் சொல்லில் பார்த்தீங்கன்னாக்கா, சொந்த பதத்துக்குள்ள தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பாரு, தேவையில்லாத ஒரு பகை உருவாக்குவார், தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்குவார். அதனால் சொந்த பந்தத்துக்குள்ளே சரி, அண்ணன் தம்பிக்குள்ளே சரி, பங்காளி வகலையும் சரி, குடுக்கல் வாங்கல் வகலையும் சரி,
உங்களோட வார்த்தை தன் பேச்சு தனக்கே பகையாகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக பார்த்து ஒரு வாட்டி 2 வாட்டி வசம் பண்ணி நீங்கள் வார்த்தைகளை விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனாக்கா அதனால் உங்களுக்கு ஒரு பகைப்பு உருவாகும். சொல் பொழிவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஏன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். உங்களோட வார்த்தைகள் சொல் பழிவுகள் ரிலீஃப் ஆகிடுவீங்க, நல்லது நடக்கும். மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இப்போங்க படிச்சுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகலாமா, முடியுமா, முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வெளிநாட்டு சேர்ந்த விஷயத்துக்கு கடல் தாண்டி போகிற யோகா பலன்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு கொடுத்தால் எவர் தருப்பான்னு சொல்லுவாங்க. குரு கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாரு. குரு பார்வையும் உங்களுக்கு வரப்போகுது. குருவும் திசையிலே உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு குரு யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய செல்வங்கள், வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக 100% இருக்குது. அதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். 10 ரூபா சம்பாதிப்பீங்க, நல்ல நிலைமைங்க, வாழ்வீங்க, வளருவீங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது படிப்பு சேர்ந்த விஷயத்தில் பசங்க படிக்கலைங்க, கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்காங்க, படிப்பாங்களா, இது எக்ஸாம்லாம் வந்துருக்குது, மார்ச் மாதத்துல நல்லா படிப்பாங்களா, நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக படிப்பு ஸ்தானம் அருமையாக இருக்குது. நல்ல ஒரு படிப்பு இருக்குது, நல்ல யோகக்காரங்கள் இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னாக்கா வித்தைக்காரன், ஞானக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புதன் யோகக்காரனாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக பசங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மார்ச் மாதத்தில் கொடுக்க போகிறாரு. மார்ச் மாதத்தில் படிப்பு சார்ந்த விஷயம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. போன வருஷம் படித்த படிப்பை விட இந்த வருஷம் மிக சிறந்த படிப்பாளியாக இருப்பாங்க. நல்ல ஒரு யோகமும் இருக்குது. அதே மாதிரி படிச்சுட்டு அவங்க வெளிதேசம் போகிறதுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போகலாமா, ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க பக்கம் ரிஷபராசி நேயர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால், அவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இன்னும் வளருவாங்க. பேரு புகழும் வளரும், புத்திர பாக்கிய செல்வங்களும் வளரும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் தீரும், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகளும் தீரும். மெயினாக மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள அவங்க குலதெய்வத்துக்கு போய் ஒரு வாட்டி வணங்கிட்டு வந்தால் இன்னும் மிக சிறப்பாக இருப்பாங்க. மார்ச் மாதம் சனி பயிற்சி 29ஆம் தேதி ஆக போகுதுங்க. அதுக்குள்ளே உங்களோட தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்னும் மாற்றம் பெருகும், செல்வாக்கு பெருகும், அனைத்து விஷயத்திலையும் வாழ்வாங்க, வளருவாங்க, நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒன்று சேர்ந்து வாழுவாங்களா அப்படி கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துட்டாலும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே சேர்ந்து வாழ வேண்டிய யோகம் அவங்களுக்கு இருக்கு. எனக்கா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும், குரு பகவானும்
சுக்கிர பகவான் வக்கர நிலை பரிவர்த்தனை இருக்கிறதுனால பிரிஞ்சு போனவங்க சேர்ந்து வாழ வேண்டிய யோகங்கள் அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. நல்ல நிலைமையில் முன்னேறி போகிற அளவுக்கு, சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு. இன்றைக்கி ஆணூர் ஒரு இடத்துல பெண்ணூர் இடத்துல உட்காந்து ஆட்சி எடுத்துகிட்டு இருந்தவங்க 2 பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஆட்சி எடுத்துகிற அளவுக்கு யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது. நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, சேர்ந்து வாழுவீங்க, வளருவீங்க, நல்ல நிலைமையில் ஒவ்வொன்றும் இருப்பீங்க, நல்ல நிலைமையில வாழ்ந்து காட்டுவீங்க. இன்றைக்கி சொந்த பந்தத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருக்கிறேங்க, அந்த மாதிரி தேவையில்ல குழப்பங்கள் தேவையில்ல சொல்லுங்கள் சொல்லி மனசங்கடப்படுத்தி பல வகையான வேதனைகள் பட்டுருப்பீங்க. 2 பேருமே ஆண் இடத்துல பெண் இடத்துல வேதனை பட்டுருப்பீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. மிகப்பெரிய இந்த மாதமும் மார்ச் மாதம் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறோம். தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, கொடுக்கல் வாங்கலவர்களும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, இருக்க வேண்டிய இல்லத்திலையும் சரி, எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் இந்த மாதம், மார்கழி மாதம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வீடு கட்டலாமா, வீடு கட்டலாம், நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடமும் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேறி போகிற அளவுக்கு இந்த மாதமாக உங்களுக்கு அமையும். நல்ல வளர்ச்சியாகும். பேரும்புகளோடு வீடு வாசல் கட்டுவீங்க. செல்வாக்கோடு வாழுவீங்க, வளருவீங்க. நல்லது நடக்கும். உங்கள் ஜோதிடர். வணக்கம்.